அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. வீக்லி பஞ்ச் அப்படின்னா சும்மா டமாசா ஒரு 4 விஷயத்த பார்த்துட்டு போவோம். ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு போட்டியாக நான் உங்களை டென்ஷன் பண்ண போகிறேன். இருங்க டென்ஷன் ஆகாமல் கேளுங்க. நீங்கள் முக்கியமான சில விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் யாரு என்னன்னு பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி நேற்று பேப்பரை போட்டினீங்கன்னா எல்லாம் தெரிய போகுது. இல்லை சார் பேப்பரை படித்து நான் தூக்கி போட்டேன் அப்படின்றவங்களுக்காக கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இது நாள் வரைக்கும் நம்ம தொகுதியில் ஒரு எம்எல்ஏவை நம்மலாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர் நம்ம தொகுதிக்கு நிறைய நல்லது செய்வார். முக்கியமாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், என்ன இங்கே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மெட்ரோ ஏர்போர்ட்டாக நம்ம கேட்க போகிறோம், அதெல்லாம் கிடையாது. முதல்ல நல்ல ரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த சாக்கடை வசதி வேணும், அந்த குடிநீர் வசதி கரெக்ட், குடிக்கிற தண்ணி வேணும். ஏன்னா இப்போ தான் வீட்டிலலாம் கிணறு அப்படின்றதே கிடையாது, கணத்தை காணுமங்க அப்படின்னு வடிவேலு சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ தான் புரியுதுங்க எனக்கு, நாமெல்லாம் எவ்வளோ முட்டாளாக இருந்துக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு தான் சொல்கிறது, நாமெல்லாம் ஆம் ஆத்மி மாங்காய் மக்கள். இந்த ரோடு போடுறது இதெல்லாம் எம்எல்ஏ வேலை கிடையாதுங்க, சொன்னால் நம்புங்க. அதெல்லாம் அந்த பஞ்சாயத்து கார்பரேஷன் இப்படி இருக்குது இல்லையா, அவங்களோட வேலை. எம்எல்ஏ என்ன ரோடு போட்டுட்ருப்பார? ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையாது. ஒருத்தர் சொல்லிக்கிறாருங்க, ரோடு போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, பஞ்சாயத்து கார்பரேஷன் அவங்க வேலை. எம்எல்ஏ கிட்ட போயிட்டு ரோட்டை போடு, சாக்கடை இது பண்ணு, தண்ணி கொண்டு வா அப்படின்லாம் நம்ம கேட்டுனுக்கிறோமே. அப்போ நம்மலாம் எவ்வளோ முட்டாளாக இருந்திருப்போம் இவ்வளவு நாளாக. நமது கண்ணை திறந்து வைத்திருக்கின்றார் ஒருவர். ஆனால் இதே நபர் தான் என்ன பண்ணிக்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவோட வந்தது. அவர் தொகுதியில் அந்த மக்கள்லாம் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, 2016லேருந்து 2021 வரைக்கும் நான் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்தேன். ஆமாம் இருந்தார் அவர். அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரல. இப்போ 21லேருந்து நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, மந்திரி வேற, கேபினெட் மினிஸ்டர். இப்போ மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், அப்போ இல்லாதது இப்போ என்ன இருக்கு, என்ன மாறி இருக்கு, எனக்கு இதை சொல்லுங்க அப்படின்றார். கரெக்டு, பிரச்சனை அப்படின்னு போனால் இப்போ குழா தண்ணி வரல, இல்லை சாக்கடை தண்ணி போல அப்படின்னு சொன்னால், சும்மா எந்த தெருவில் என்ன சாக்கடை தோடு நிற்கக்கூடாதுங்க. அப்படியே அந்த தரவுகள் டேட்டா அப்படி போன 5 வருஷத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லையே. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ மட்டும் வருது. இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்போ என்ன மாறி இருக்குது, அப்போ அதை கண்டுபிடிச்சாதானே நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். சும்மா அந்த நேரத்துக்கு புண்ணுக்கு பிளாஸ்டர் ஓட்டுற மாதிரி ரைட்டு இந்த பிரச்சனையா இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. கரெக்டு, என்ன இருந்தாலும் வெளிநாட்டில் போயிட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வேலை பார்த்துட்டு அது இருக்குதா இழுத்து முட்டாங்களா தெரில. அதுக்கப்புறம் அந்த ஏரோப்ளேன்லேயே கொடுத்தனம் நடத்தியிருக்கவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியா அப்படி ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனைகளுக்குள்ளார. சரி, அந்த வீடியோவில் பிரச்சனை அப்படின்னாங்களே, அன்னைக்கு இல்லாதது இன்னைக்கு என்ன இருக்குது, என்ன மாறி இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஆட்சி தான் மாறி இருக்குது. ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா திமுக ஆட்சி வந்ததுனால பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்னங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னு வேற சொல்கிறாரு, அது சொல்லக்கூடாது. சரி, அப்போ அந்த பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் மக்கள் கேட்டது? ஒருவேளை மதுரைக்கு மெட்ரோ ஓணுன்னு கேட்டிருப்பாங்களா? இல்லை, அது மெட்ரோ மத்திய அரசாங்கம். வேற என்ன, ஏர்போர்ட்டு பெருசாக்கணும்னு கேட்டிருப்பாங்களா? இல்லை, அதுவும் மத்திய அரசாங்கம். வேற என்ன கேட்டிருப்பாங்க, ஒரு பெரிய ஐடி காரிடார் கொண்டாங்கன்னு கேட்டிருப்பாங்களா? அது எந்த அரசாங்கத்தை மேலே தள்ளி விடலாம். சரி ரைட்டு, ஏதோ ஒன்று விட்டுருங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு ஒன்று புரியுதுங்க. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு மாதம் இருக்கும், என்னுடைய சீனியர் ஒருத்தர் சொன்னார், அருண் இது மாதிரி வேலையில் தப்பே பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னாரு. ஐயோ என்ன சார் வந்த உடனே இப்படி பயமுறுத்துறீங்க, தப்பு பண்ணி மாட்டிங்கன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், தப்பு பண்ணாலும் சோகா எஸ்கேப் ஆகணும் அப்படின்னாரு. எப்படி சார், சொல்லுங்க டீ வாங்கி தரியா அப்படின்னாரு. என்ன சார் வாங்க சார் அப்படின்ட்டு காஃபி சாப்பிட்டுனே பேசியிருந்தோம். அப்போ சொன்னார், இந்த வேறு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால், ஐயோ நான் இந்த தப்பு பண்ணலை, இல்லை இது அப்படி, இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத. ஒரு ஸ்டெப் மேலே கை காமிச்சிரு, அவங்க தான் காரணம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெப் கீழே தள்ளி விட்டுருதோ இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு, நீ எஸ்கேப் அப்படின்னாரு. இப்போ நல்லா இருக்குது. மெட்ரோ வேணும் அப்படின்னா மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, அந்த திட்டம் இந்த திட்டம்னா எந்த திட்டம்னாலும் மத்திய அரசு நிதி கொடுக்கலங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு அந்த பக்கம் தள்ளி விட்டுருணும்.
சரி, இந்த ரோடு போடுறது, சாக்கடை, குடிநீர் அப்படின்னா இதெல்லாம் மத்திய அரசுக்கு சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப் டவுன். இதெல்லாம் பஞ்சாயத்து வேலைங்க. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு எம்எல்ஏ போயிட்டு அவங்க மேல பிரஷர் போட முடியுமா? இப்ப மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், அவங்க மாநில அரசாங்கத்து மேல பிரஷர் போடக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்ல. அப்ப அதே மாதிரி தான் மாநில அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற எம்எல்ஏ அவர் போய் கார்பரேஷன்ல இங்க ரோடு போடுங்க, அங்க போடுங்க அப்படின்னா சொல்லாமா? ஆஹா, என்ன அரிய பெரிய தத்துவம். அப்ப மாநில அரசாங்கத்துக்கும் பொறுப்பில்லை. ஐ மீன், இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படி சொல்றேன். அந்த மத்திய அரசாங்கத்துக்கும் பொறுப்பில்லை, பஞ்சாயத்து தான் பண்ணணும். ரோடு போடுறது மாநில அரசாங்கத்தோட வேலை இல்லை அப்படின்னா அப்ப எம்எல்ஏக்களுக்கெல்லாம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துக்கிறாங்க? இது யார் இவருன்னு கண்டுபிடிக்கிறத விட எம்எல்ஏக்களுடைய அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது என்னன்னு தயவு செஞ்சு யாராவது இந்த குரோக்கு, சாட் ஜிபிடி இல்லை ஜெமினி இதில் கேட்டிங்கன்னா பார்த்து ஹேங் ஆகிட போகுது ஜெமினி, இதுக்கெல்லாம் பதில் தெரியாமல். இது என்னன்னு எனக்கு புரியலையே. இப்போ இது நாள் வரைக்கும் நாம நம்ம தொகுதிக்கு என்னென்ன வசதிகள் வேணும்னா, ஏங்க நான் கேட்குறேன், 234 தொகுதியில் இருக்கவங்களும் நீங்க எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு யாராவது கேட்க போறோமா, இல்லை ஹார்பர் வேணும்னு கேட்க போறோமா? அடிப்படை தேவைகள் முதல்ல போயிட்டு வரத்துக்கு ரோடு நல்லா இருக்கணும், அப்புறம் குடிநீர் வேணும், இந்த சாக்கடை வடிகால் வசதிகள் வேணும். இப்போ அந்த மழை நீர் இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த சென்னையில் மழை பெஞ்சா தான் இப்போ நடுவில் திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சது, உடனே ஆளுக்கு அங்கே தண்ணி நிற்குது, இங்கே தண்ணி நிற்குது அப்படின்னாங்க. அதை பாருங்கள், இந்த வடிநீர் அப்படின்றதெல்லாம் அந்த பருவமழை அந்த சீசனில், அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அது என்னது வடகிழக்கா? கரெக்ட், ரமணன் அவர்களை கேட்டால் சொல்வார். அந்த மழைக்கு தான் அந்த வடிகால்கள் எல்லாம். திடீர்னு கோடையில் மழை வந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் இதுக்கெல்லாம் அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. சரி, இந்த மழை காலத்தில் வெள்ளம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எம்எல்ஏவை கேட்குறாங்க, அமைச்சரை கேட்குறாங்க. அப்போது அது மட்டும் சரியா? இப்போது ரோடு போடுறது பஞ்சாயத்து அப்படின்னா, இப்போ அந்த வடிகால் பணிகள், மழைநீர் வடிகால், இதெல்லாம் பண்ண வேண்டியது கார்ப்பரேஷனா இல்லை எம்எல்ஏவா? சரி, மேயர் அவர்கள் வந்தாங்க, அவங்கள கேள்வி கேட்டாங்க. ஆனால் அமைச்சர் அவர்களும் கூடவே இருந்தார். ஒவ்வொரு அமைச்சர், ஒவ்வொரு எம்எல்ஏ எல்லாம் 80%, 70% ஒவ்வொருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் கூட நமக்கு இவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்லலையே, இதெல்லாம் கார்ப்பரேஷன் தான் போடணும்னு. ஒருவேளை ரோடு போடுறது மட்டும்தான் கார்ப்பரேஷன், இந்த மழைநீர் வடிகால் அப்படிலாம் எம்எல்ஏவா? ஒன்றுமே புரியல. இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஏறுது அவங்களுக்கு. இதையெல்லாம் படிக்கும்போது, இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஏறி இருக்கும். அதான் என்னால் முடிஞ்சது, இந்த டென்ஷன் அப்படியே உங்களாண்ட பாஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அனுபவிங்க. இப்போ இப்படியே ஆளாளுக்கு பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விளங்கிரும். ஒரு மந்திரியாக இருக்கிறவர் இது என் பொறுப்பு இல்லை, கார்ப்பரேஷனோட பொறுப்பு, என்னை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு இன்னைக்கு தான் சொல்கிறாங்களா மேட்டிமைத்தனம் அப்படின்னு, அது அவருக்கு இருக்குது அப்படின்றத பாருங்களேன். இப்போது முதலமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னால் அவராண்ட ஜனங்க போய் கேட்க மாட்டாங்களா? எங்களுக்கு சாலை போடணும், இந்த இடத்துல கழிவு நீர் வசதி வேணும் அப்படின்னு யாரும் மனு கொடுக்க மாட்டாங்களா? இல்லை வேற யாராவது அமைச்சர் வராரு அப்படின்னு சொன்னால் ஜனங்க அவங்களால போய் மனு கொடுக்க மாட்டாங்களா? எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்க தான் அந்த பவர் அப்படின்றதுல மேலே இருக்காங்க. அவங்க நினைச்சா எதை ஒன்றா மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்றதுனால தானே அவங்க கிட்ட மனு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரோ இல்லை எந்த அமைச்சரோ இல்லை எந்த எம்எல்ஏ ரோடு போடுவார, கார்பரேஷன் போட வேண்டியது என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. சரி, ரைட்டு, இந்த உண்மையை மக்களுக்கு யாரும் எடுத்து சொல்லவில்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். வேற என்னத்த பண்றது? நல்லா இருக்குது. ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிடுகின்றவர் இதை அப்படியே சரளமாக அந்த மக்கள் மொழியில் அதை கவுண்டர் பண்ணுறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் போலகுது அந்த சம்மந்தப்பட்ட நபர். அதனால தான் இது வரைக்கும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு கூட அலட்டிக்காமல் அது ஏதோ சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு போகிறவர் இப்போது சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டுகள்லாம் உடனுக்குடன் உட்காந்து கவுண்டர் கொடுத்துனுக்கிறாரு. அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வேறு இருக்குது, கிராமர் மிஸ்டேக்லாம் வேறு இருக்குது. சரி, ரைட், விடுங்க. டைப் பண்ணும்போது அது டைப்போகிராஃபிக்கல் எரர். இந்த இன்னொரு கட்சியில் கேண்டிடேட் லிஸ்ட்டில் அந்த பேரில் ஜாதி பெயர் வந்தது, அது டைப்போகிராஃபிக்கல் கிளரிக்கல் எரர் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கலையா? சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அதே ஊரில் தான் பார்த்தீங்களா ஒரு க்ளூ வந்துடுச்சு. நக்கீரர் சொல்லுகிறார், சொல்லிலே பழி இருக்கலாம், இருந்தாலும் அது மன்னிக்கப்படும், ஆனால் பொருளிலே குற்றம் இருக்கின்றது அப்படின்றார். அதனால் சொற்குற்றம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன கேட்டால், அடுத்து வருகின்ற ஆட்சி
இதுக்குன்னு ஒரு குழு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எம்எல்ஏக்கு வந்து என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்கிட்ட என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை, நீங்கள் பாட்டுக்கு வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நீட்டுறாதீங்க. நிஜமாவே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஞான சூன்யங்களாக இருந்த நமக்கு கொஞ்சம் அறிவு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ அடுத்த டாஸ்க். ஒருத்தர் பேசியிருக்காரு, இது பாருங்க, அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் லாட்டரி டிக்கெட் மறுபடியும் வந்துடும் அப்படின்னுங்கிறாரு. எப்படி இது சொல்கிறாங்கன்னா, அந்த லாட்டரி அதிபர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் குடும்பத்தை சார்ந்தவர் வந்து அதிமுக சார்பில் ஒரு தொகுதியில் போட்டி எடுக்கின்றாராம், லால்குடி தொகுதி அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்தாங்கன்னா லாட்டரி மறுபடியும் வந்துடும் அப்படின்னு. சரி, இப்போ உங்களுக்கான டாஸ்க் இதுதான். இருங்க, டென்ஷன் ஆகி போயிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக கேளுங்க. இந்த லாட்டரி டிக்கெட் முதல்ல யார் கொண்டு வந்தது? விழுந்தால் நாட்டுக்கு, விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு. பாருங்க, எல்லாம் வந்து அப்படியே தமிழ்நாட்டில் மாறியே வந்து நிற்குது. அப்படின்ற அந்த ஒரு வாசகத்தோட இந்த லாட்டரி சீட்டுகளை அறிமுகப்படுத்துறது யார்? அப்போல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டு அப்படின்வாங்க. அதை ஒரு சும்மா கார்ட்டூன் மாதிரி ஒரு பொம்மை கையில் ஒரு மூட்டையை வச்சுன்னு நிற்குங்க. அது ₹1 என்னவோ அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய அளவுலலாம் பரிசுகள் கிடையாது. அதுதான் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் வந்து ஆளுக்கு 5 பைசா போட்டு 20 பேர் சேர்ந்து ஒரு டிக்கெட்டு. அது கிளாஸில் ஒரு 50 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது 2 கிளாஸ் அப்படி சேர்த்து விட்டு ஒரு 5 டிக்கெட் 10 டிக்கெட் ஸ்கூலில் வாங்குவாங்க. ஆனால் ஒன்றும் ஊந்தது கிடையாது, ஒரே தடவை தான் வாங்கினாங்க. இப்போ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? அதை அபாலிஷ் பண்ணது யார்? அது முக்கியமான கேள்வி. எல்லாத்துக்கும் மேலே ஒரு அரசியல்வாதி, ஒரு க்ளூ சொல்லணும் அப்படின்னா சின்ன பையனின் பெரிய பையன் அப்படி சொல்லலாம். அவரே வந்து லாட்டரி டிக்கெட்டை வந்து மறுபடியும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கார். அவர் யாருன்றதையும் இப்படி குற்றம் சொன்னவர் வெளில சொன்னார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இப்போ ஒன்றாயிட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேலே இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொன்னாங்களே, ஜேம்ஸ் பாண்டை விட மர்மமான பாண்டாக இருந்தது அந்த எலக்டோரல் பாண்டு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, எலக்டோரல் பாண்டு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எலக்டோரல் பாண்டு இருந்த வரைக்கும் கட்சிகள் வாங்கும் நன்கொடை வெளில தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன, கட்சிகள்லாம் எதுவும் நன்கொடை வாங்குறதே கிடையாதா? இல்லை கட்சிகள் வந்து அவங்க என்னென்ன நன்கொடை வாங்குறோம் அப்படின்றத வருஷம் லிஸ்ட்டு போட்டு இந்த பாருங்க நாங்கள் இவ்வளோ வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஆனால் அதே லாட்டரி கம்பெனி கிட்ட பல 100 கோடிகள் நன்கொடை வாங்கின கட்சி தமிழகத்தில் எது அப்படின்றதையும் நண்பர்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதிமுக வந்தால் லாட்ரி வந்துடும் அப்படின்னா, அப்போ லாட்ரி அதிபர்கிட்ட நன்கொடை வாங்கினா லாட்ரி வராதா? கூட இருக்கவங்களே வந்து லாட்ரி கொண்டு வரணும் அப்படின்னு பேசும்போது அப்போ எதுவும் தெரியலையா? இதெல்லாம் விலை வாரியாக நம்ம புரிஞ்சிங்கன்னா தான் நம்ம தலையில் யாரும் மிளகா அரைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லாட்டா நாம் என்றைக்குமே இந்த லாட்ரி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சரி, இப்போ அடுத்த டாஸ்க்கு. ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு வந்து இந்த ஊழலை பற்றி பேச யோக்கியதை இல்லை. என்ன திடீர்னு அவரை பற்றி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இல்லை இந்த மாதிரி வந்து பாஜக அது வந்து தனியார் நிறுவனங்கள் முதலாளிகள் அவங்க கிட்ட எல்லாம் தான் ஏராளமான நன்கொடையை வாங்கி இருக்கின்றது. சரி, நன்கொடை வாங்குறாங்க, இப்போ கட்சிக்கு தானே கொடுக்குறாங்க. பாஜக அமைச்சர்கள் காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலை. பாருங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் அவரால் கூட சொல்ல முடியல அமைச்சர்கள் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு. நன்கொடை அப்படிதான். கட்சிக்கு நன்கொடை அப்படின்றது வந்து சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது. நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கிறது அப்படின்றது. இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இவ்வளோ சொல்கிறவங்க தான் நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கினா பரவாயில்ல, ஒரு அரசியல் கட்சிக்கிட்டேருந்தே 15ம் 10ம் வாங்கிக்கிறாங்க. ஆஹா, பெரிய க்ளூ லீக் ஆயிடுச்சா? சரி, பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வாங்கினதோடு இல்லாமல் வாங்கின உடனே இந்த விஷயத்த வெளில சொன்னாலாவது பரவாயில்ல, கொடுத்தவங்க வெளில சொன்ன பிறகுதான் வாங்கினவங்க வாயே திறக்கிறாங்க. ஆமாம், சரி, வாயை திறந்தவங்க சும்மா இருந்தாங்களா? எனக்கு மட்டுமா கொடுத்தாங்க? அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, அவங்க வாங்கலையா, இவங்க வாங்கலையா அப்படின்னு எல்லாரையும் போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அரசியல் கட்சிக்கிட்ட நன்கொடை வாங்கிக்கின்னு அதை வெளில சொல்லாமல் கடைசி நேரம் வரைக்கும் இருந்த தலைவர்கள் இன்னைக்கு வந்து பாஜக நன்கொடை வாங்குது அப்படின்றீங்களே, இந்த எலக்டோரல் பாண்டை ஒழிச்சு கட்டிங்க. இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் எவ்வளோ எங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சா? யார் கொடுத்தாங்கன்றது தெரியுமா? யாரை ஏமாத்துற வேலை இது? இல்லை, இந்த எலக்டோரல் பாண்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே நன்கொடை வாங்கினதே இல்லையா அரசியல் கட்சிகள்?
எப்படி கட்சியை ரன் பண்ணின்னுக்கிறாங்க? இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து 15-10 வாங்கினது, ஆஹா அடுத்த க்ளூவையும் சொல்லிட்டேனா? க்ளூ என்ன? எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இது வந்து சமீபத்தில் நடந்தது. அப்போ அந்த 15-10க்கு தேவை இருந்தது, செலவு இருந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த தேவையை எப்படி மீட் அவுட் பண்ணாங்க? யார் குத்தாங்க? எங்கேருந்து வந்தது அந்த பணம்? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிகை ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. இதுக்கு கேரள அரசாங்கத்துடைய விளம்பரங்கள்லாம் வருகின்றன. அந்த பத்திரிகை எத்தனை சர்க்குலேஷன் யாருக்குமே தெரியாது. கேரளா கவர்மெண்ட்டோட ஆட் இதில் என்னத்துக்கு வரணும்? இது வந்து கேரள மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிறது கிடையாதா? எப்படி? நம்ம கட்சி பத்திரிகைன்னா நாம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கட்சி ஆளுங்களை காசு கொடுக்க சொல்லுங்கள். இப்போ உங்கள் எம்எல்ஏக்கள் தான் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்க வாங்குற சம்பளத்தில் ஏதோ 1 லட்சமோ என்ன வாங்கினாங்கன்னா 10,000மோ 11,000மோ தான் இப்போ கொடுக்குறாங்களா. முன்னாடி 5,000 இருந்தது. மீதி எல்லாம் கட்சிக்கு குத்துணுமா? எப்படிங்க 11,000த்தில் வந்து எப்படிங்க ஒரு குடும்பம் குர்த்தனம் பண்ண முடியும்? இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? நான் வந்து 11,000 தான் வாங்குறேன், என் மனைவி வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறார் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏனா எத்தனையோ சலுகைகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்ன கணக்கு? 11,000 அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ரூ. 400 கூட இல்லை. இந்த 11,000த்தில் அந்த எம்எல்ஏ வந்து வீட்டு வாடகை எப்படி கொடுப்பாரு? இந்த மளிகை சாமான், பால், கரண்ட்டு, டிவி கேபிளை கூட விட்டுருங்க, ஆடம்பரம்னு சொல்லுவீங்க. இந்த பால், மளிகை சாமான், அரிசி பருப்பு, காய்கறி இதெல்லாம் வாங்கணும்ல. ஒரு ரூ. 400 இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? என்ன கணக்குன்னே தெரியல. கேட்டால் இவங்கெல்லாம் எளிமை அப்படின்னு நம்மளை ஏமாத்தின்னுக்கிறாங்க. இது எப்படி 11,000த்தில் குர்த்தனம் நடத்துவது எப்படி அப்படின்றதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.